காமாக்கியா தேவியை யார் தரிசனம் செய்யலாம்? காமாக்கியா பத்தின்னு சொன்னாலே நிறைய தாந்திரிகம்லாம் சொல்றாங்க. செய்வினைலாம் செய்வாங்க. பில்லி சூனியமெல்லாம் அங்க ரொம்ப அதிகமா இருக்குமா? மந்திரம் செய்வாங்களாம். அதனால நாங்கெல்லாம் வரலாமா? அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். எல்லா இடங்களிலும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும் இல்லையா? நாம தேவி அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடிய இடங்கள்ல கண் திருஷ்டிக்காக சுத்தி போடும் பழக்கமும் இருக்கும். அப்போ அன்னை காமாக்கியா அப்படின்றது சக்தி பீடம். சக்தி பீடங்கள்ல ஆதி சக்தி பீடம், மகா ஆதி சக்தி பீடம். மிகப்பெரிய அதிர்வலைகளை கொண்ட இடங்களில், குறிப்பிடத்தக்க இடங்களில் மா காமாக்கியா தேவியும் ஒன்று. அப்போ நமக்கு நல்ல சக்தியை நான் ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நாம் அந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு சென்று அன்னை தேவியை முறைப்படி வணங்குறதன் மூலமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத பொறாமையிலிருந்து நாம் தப்பிச்சுக்கலாம். நாம் இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கை பாருங்களேன், நிறைய நேரம் நாம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் மற்றவர்கள் நம்ம மேலே வைக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணம் கூட காரணமாக இருக்கலாம். கஷ்டப்பட்டு தான் ஒருத்தர் முன்னுக்கு வந்திருப்பார். ஆனால் திடீர்னு இவன் முன்னுக்கு வந்துட்டான் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சொல்வதும் ஒரு காரணம். அதையே நாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்து வேறு ஏதாவது ஒரு சின்னதாக நெகட்டிவாக நடந்துட்டா கூட எல்லாரும் என் மேலே திருஷ்டி வச்சுட்டாங்க, அதனால தான் என்னோடய பிஸ்னஸில் பெரிய அடி விழுது, இப்போ முதல் மாதிரி என்னால் இருக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவோம்.